திருவண்ணாமலையில் 2668 அடி உயர மலை உச்சியில் ஏற்றப்பட்டது மகா தீபம். ஜோதி வடிவில் காட்சியளித்த அண்ணாமலையார். ஹர 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 சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும் ஹர 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 சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும். அண்ணாமலை வாழும் அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ. மகாதீபம் ஏற்றப்பட்ட தருணத்தில் அதிர்ந்த திருவண்ணாமலை. பக்தி பரவசத்தோடு சிவ முழக்கம் எழுப்பிய பக்தர்கள். உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே. உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே. நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. திருவண்ணாமலை மகாதீபத்தை கண்டு தரிசித்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கொட்டும் மழையிலும் குடையை பிடித்தபடி கிரிவலம். உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே. உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே. நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. ஹர 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 சிவாயவும் நம சிவ 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 சிவாயவும். ஹர 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 ஹர. முருகனின் அறுபடை வீடுகளில் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாட்டம். திருப்பரங்குன்றத்தில் வழக்கமான இடத்திலேயே ஏற்றப்பட்ட தீபம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற முயற்சி. இந்து முன்னணியினர் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புதின். இரு நாட்டு நல்லுறவு தொடர்பாக பிரதமர் மோடியோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். புதிய ஸ்மார்ட் போன்களில் சஞ்சார் சாத்தி செயலியை நிறுவ வேண்டும் என்ற உத்தரவை திரும்பப் பெற்றது மத்திய அரசு. கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் உத்தரவு வாபஸ். நாடாளுமன்றத்திற்கு ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்து வந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள். டெல்லி காற்று மாசு விவகாரத்துக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வலியுறுத்தல். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு ஆலோசனை. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்க காங்கிரஸ் திட்டம். மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவை கருணை இல்லை, உரிமை. சென்னையில் நடந்த உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் வல்லமை படைத்தவர்கள் என பாராட்டு. இருபது லட்சம் என கூறிவிட்டு 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க ஏற்பாடு என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. திமுக கொள்ளையடிப்பதற்கு மாணவர்களின் ஆசைகளும் கனவுகளும் வழியாக வேண்டுமா என கேள்வி. சென்னை பல்கலைக்கழகத்தில் பாடம் நடத்தவே ஆளில்லை என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. 65% ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் விமர்சனம்.
கோவை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி திமுகவில் இணைந்தார். முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். தமிழகத்தில் நாளை 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். தென் மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை மையம். சென்னை திருவொற்றியூர், மீஞ்சூர், அத்திப்பட்டு, புதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலைய 4 சக்கர வாகன நிறுத்தத்தில் புகுந்த நீர். திருமுல்லைவாயிலில் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். பொருட்கள் நீரில் மிதப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னையை அடுத்த செங்குன்றம் அருகே வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி. பாதிக்கப்பட்டவர்களை பத்திரமாக மீட்டு முகாம்களில் தங்க வைத்த மீட்புப் படை வீரர்கள். திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் மூழ்கிய 15,000 ஏக்கர் விளைநிலங்கள். முறையாக கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். பயிர் பாதிப்புகளை கணக்கிட தமிழ்நாட்டிற்கு மத்திய குழுவை அனுப்ப வேண்டும். மாநிலங்களவையில் அதிமுக எம்பி இன்பதுரை கோரிக்கை. தேங்கும் மழைநீரை அகற்ற தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். வடிகால் வசதிகளை முறையாக செய்து முடிக்காததே மக்களின் துயரத்துக்கு காரணம் என்றும் குற்றச்சாட்டு. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியோடு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மீண்டும் சந்திப்பு. தாவேகா தலைவர் விஜய் சாலை வளம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பேச்சு. ஈரோட்டில் தொண்டையில் வாழைப்பழம் சிக்கி 5 வயது சிறுவன் உயிரிழப்பு. குழந்தைகள் சாப்பிடும்போது பெரியவர்கள் அருகில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தல். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி. இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை மேலும் உயரும் அபாயம். ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சற்று குறைந்த நிலையில் இன்று சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 96,480 ரூபாய்க்கு விற்பனை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியிலும் சதம் விளாசினார் இந்திய வீரர் விராட் கோலி. ருத்ராஜ் கெய்க்வாட் தனது முதல் சதத்தை பதிவு செய்து அபாரம்.